கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை, கை வைத்து மூடாதே எந்தன் கண்ணை. கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை, கை வைத்து மூடாதே எந்தன் கண்ணை. கண்ணீரெல்லாம் ஒன்னா நின்னு உன்கிட்ட பேசணும் கண்ணே கண்ணு. ஓ பிஞ்சு பாதம் தீண்டாத நெஞ்சு, தீ வச்சு வேகாத ஈரப்பஞ்சு. எந்த உயிராய் வந்த உயிரே, கையில் தவழும் சாமி நீதானே. அரை நொடியாவது பாரு, சுடு சொல்லாவது சொல்ல என் மனசோட காயங்கள் ஆற. ஓர உயிரே ஓர உயிரே, பெத்த நொடிதான் திரும்பி வராதா. கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை, கை வை. என் மச்சானை பற்றி பேசினேன். மச்சான் வந்து ஒரு லண்டன் பாய். அவன் வந்து குடும்பத்தில் நல்லா பொறுப்பான ஒரு பையன். இப்போ தங்கச்சி கல்யாணம், தங்கச்சி படிப்பு எல்லாமே அவன் தான் பார்த்தான். அந்த பொண்ணையும் நல்லா பார்ப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லா பார்ப்பான். இப்போ அவன் லண்டனுக்கு போகிறதுனால லண்டன்லேயே செட்டில் ஆகிடுவான். அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு குடும்ப பொறுப்பான பையன், தங்கச்சியை படிக்க வச்சு தங்கச்சி எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவங்க நல்லா ஒரு கேரிங்காக பார்த்துக்கிடுவாங்க அந்த பொண்ணை. அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அண்ணனை பற்றி, அண்ணன் ரொம்ப பாசமானவங்க. எல்லாத்துக்காகவும் ரொம்ப வந்துட்டு பொறுப்பாக இருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து நடத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த லைஃப் ரொம்ப நல்லபடியாக அமையணும். அது ஒன்று தான். இது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ இனிமேல் வந்துட்டு அவங்க லைஃப்பில் வந்துட்டு வெறும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். கஷ்டம் எதுவும் இருக்கக்கூடாது. போதுண்ணா. உன்னாலே ஓரமா நெஞ்சோடு பாரமா, உன்னை மட்டும்
நேரம் புலரத்தியாக நானும் பரவினே வானில் உலவினே விடிந்தும் பழகும் விரலின் அழகும் மறந்து கிடந்த மதன மலரும் பிறையில் ஒழுகும் நிலவின் ஒளியும் எனக்கு பிடிக்கும் நொடியில் மலருதே வேறு யாரும் இல்லா தூவான தீவில் கண்ணாலே பேசுமா கஞ்சாடு வீசுமா காதல் கொண்ட வாழ்வே மாயமா வீடலாம் தூரலே குட்டி நாயின் போலே காதலே நாளெல்லாம் நாவலே உன்னருகினிலும் முருகலிலும் கூடி போகும் வாழ்வே பர்சனாலிட்டியானவன், நல்ல குணம் இருக்கும், நல்ல பண்புள்ளவன், பாசம் உள்ளவன். இதை விட சொல்லணும்னு சொன்னால் வரப்போகிற பிள்ளைக்கு நல்ல ஒரு குணமானவனாக இருப்பான். அவ்வளோ அந்த பிள்ளை எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சேலஞ்சாக இருப்பான். எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பான். பாசம், பண்பு, அன்பு எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பான். ரொம்ப நல்ல பையன், நல்லா வளர்த்துருக்கோம், நல்லா அறிவாளி, படிச்சிருக்கான். எல்லாம் அவன் தான் எங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சது அவன் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், நல்ல லெவலுக்கு இப்போ ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். எங்களை நல்லா வச்சுருக்குறான். அவனை நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு வளர்த்ததுக்குனால எங்களை இப்போ நல்லா பார்த்துக்கிறான். தங்கச்சி எல்லாத்துக்குமே அவன் தான் ரொம்ப எளிமையாக வளர்ந்தவன். இப்போவும் அதே போல் தான் இருப்பான். நாங்கள் கிளாஸ்லேருந்து ஒன்றா படிக்கிறோம். இப்போ வரையும் கிளாஸ்னால் எல்கேஜி யூகேஜிலேருந்து ஒன்றா படிக்கிறோம். ஸ்கூல் வரையும் ஒன்றா படித்தோம். 12ஆம் வரையும். அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான். நம்மளாம் லாஸ்ட் நம்ம 15, 20, 40 பேர் அப்படி போகிறோம். நல்லா படிப்பான். வேற என்ன சொல்ல, ட்ராயிங் நல்லா அறியான். வெட்டியடா கேரக்டர் எப்படி நல்ல பையனை எந்த கட்ட பழக்கம் கிடையாது. படிப்பு டீ டோட்டலடா, டீ டோட்டல் நண்பன், டீ டோட்டலரு. எனக்கும் அவனுக்கும் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆறாப்புல அவன் மூஞ்சில் எச்சு குத்திருக்கேன், அவன் என் மூஞ்சில் எச்சு குத்திருக்கான். அதனால இன்னைக்கு நிலைமைக்கு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனா நான் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அம்மா வந்து என்ன வந்தாங்க, எங்கள் அம்மா வந்து அவனை வந்தாங்க. அது ஒரு மறக்க முடியாத நினைவு. ஆனால் இப்பயும் சொல்லுவான், அவன் தான் ஃபஸ்ட்டு எச்சு துப்புனான், ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு எச்சு துப்புனேம்மா. இது ஒரு மறக்க முடியாத நாள். பட் இன்னைக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா நான் தான் ஸ்கூலில் ஓவராலாக. அட்வைஸ்னா அவன் தான் நமக்கு பண்ணுவான், நம்ம அவனுக்கு பண்ணுறதில்ல. இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவங்க ஏதாவது சொல்லிட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். எல்லாரும் வரணும் அப்படி எதிர்பார்ப்பான். தேவையில்லாத அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோ.
நான் தான் பிரியா. என் பேர் வந்து காவியா. நாங்க தான் மாப்பிள்ளையோட தங்கச்சிங்க. எங்க அண்ணனை பத்தி சொல்லணும்னா எங்க அண்ணன் வந்து ரொம்ப ஷை டைப்பு. அந்த பேட் ஹேபிட்டும் அவங்கள்ட்ட கிடையாது. ஆமா, எங்க குடும்பத்திலே அவர் தான் மூத்தவங்க. அவங்க லண்டன் வரையும் போயிட்டு வந்தது எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பெருமையா எங்க அண்ணன் லண்டன் போய் படிக்கிறது தான், வேலை பார்க்கறது எங்க குடும்பத்துக்கே பெரிய பெருமை. எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பிக் ஃபேமிலி, ஜாலியா இருக்கும். எங்க அண்ணி பயப்படாம இருந்தா நல்லா ஃபேமிலியில. அவங்க ஃபேமிலி எப்படி எங்க அண்ணி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி எங்களையும் பாத்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணா அண்ணி. பொண்ணுக்கு மாமா வேணும். பொண்ணு எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து தெரியும், நல்லா ரிலேஷன் எங்களுக்கு. அவங்க பொண்ணு சின்ன பிள்ளைலேருந்து நல்லா கஷ்டப்பட்டு நல்லா வளர்ந்தாங்க, வளர்ந்து நல்ல குடும்பம் அவங்களுக்கு. தம்பி தங்கச்சி எல்லாம் அமைதியாக உள்ள டைப்பு. அவங்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் நல்லா கூட்டு குடும்பமாக நல்லா ஆரோக்கியமாக உள்ள டைப்பு. எந்த இதுவுமே இது பண்ண மாட்டாங்க, நல்லா ஜாலியாக உள்ள டைப்பு. பொண்ணு காலேஜ் படித்தாங்க, வேலையை பார்த்தாங்க ஸ்கூலில். அவங்க நல்ல டைப்பு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த பொண்ணு 100% 100% கேரண்டி சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். எனக்கு ஒன்றுனா அவளுக்கு ஒன்றுனா அந்த மாதிரி இருப்போம். எல்லாமே ஷேர் பண்ணுவோம், எங்கேனாலும் போவோம். ஆனால் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். யார்கிட்டே நான் ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து அக்கா கிட்ட மட்டும்தான். அவகிட்ட நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவள் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் யார்கிட்டையும் அவ்வளோவா பேசக்கூட மாட்டா. அவள் உண்டு வேலை உண்டுன்றப்பா. எந்த பசங்கள்கிட்டையும் பேச மாட்டா, யார்கிட்டையும் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆக மாட்டா. என்கிட்ட நல்லா பேசுவா, எனக்கு ஒன்றுனா வாங்கி கொடுப்பா வைப்பா, எல்லாமே பண்ணியிருக்கோம். அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவளை படிக்க வைக்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மாவும் அப்பாவும். இப்போ ரொம்ப அவளை ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். யானே தெரியல, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அண்ணாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்தே அவள் தான் எல்லாமே எனக்கு. மாமா வந்து ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப நல்லவங்க, நல்லா பேசுவாங்க வைப்பாங்க. அவன் எல்லாம் என்னெல்லாம் எதிர்பார்த்தாலோ எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. நல்லா ஜாலியாக பேசுவாங்க, நல்ல கேரிங்காக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும், நல்ல மாமா. அவள் லைஃப்பில் இப்படி ஒருத்தங்களுக்கு கிடச்சிருக்கு, அவளுக்கு ரொம்ப கொடுத்து வச்சு இருக்கணும். நல்லவங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்ல கேரக்டர். அவள் என்ன எதிர்பார்த்தாலோ எல்லாமே எங்கள் மாமா கிட்டே இருக்கு. யோசிக்காமல் எதுனாலும் நல்லா செய்வாங்க. மாப்பிள்ளை நல்லா தான் படிப்பேன், நல்லா என்கிட்ட அங்கே அம்மாட்ட தான் இருப்பேன். நான் இங்கே பெரிய மைகிட்ட இருப்பேன். அது அந்த வாங்கிட்டு இருப்பேன். அது அங்கேயே படித்து அங்கேயே இருந்துருக்கேன். என்கிட்ட நான் இருந்து அங்கே பழகலை. படித்து இப்போ காயம் முடிச்சு போய் இப்போ வந்திருக்கேன். நான் நல்லபடியாக முடிஞ்சிருச்சியா, அந்த முருகன் நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும். பிள்ளை கூட இப்போ தங்கச்சியை நானும் பார்த்து கட்டி வச்சுருக்கேன். இப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன மாறுமா, இப்போ தான் வந்திருக்கா மாறுமா, இனிமேல் தான் பார்க்க நல்லா இருக்குது. கல்யாணம் வாழ்த்து நல்லா இருக்குன்னு ஆசிரியம் பண்ணியிருக்கேன். என் தம்பி மகன் தான். நான் எல்லாத்துக்கும் மூத்தாள். இப்போ எனக்கு 2 பிள்ளை இருக்குது. 2 பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டேன். இப்போ தம்பி மகன் தம்பி அவனை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்லபடியாக படிக்க வச்சான். இப்போ லண்டனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். அவன் கல்யாணம் பார்த்து செங்கோட்டையில் பொண்ணு பார்த்து பேசினோம். பேசி இந்த பொண்ணை பிடிச்சிருச்சாப்பான்னு கேட்டேன். பிடிச்சிக்கிடுச்சுப்பா அப்படின்ட்டான். நானேட்டு முக்கியம் இல்லைப்பா, எனக்கு பொண்ணு மனமாக இருந்தால் போதும், என் தாய் தப்பனை பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கும்போது அங்கே குடும்பத்தை விசாரிக்கும் போல் அதை நம்மளை மாதிரி குடும்பமாக தான் இருந்துச்சு. இருந்தோடனே சரி இந்த மாதிரி கூட முடிச்சுக்கிறோம்டா அப்படின்னு, சரிப்பா அப்படின்ட்டான். அது மாதிரி அவன் மனசுக்கு திருப்தியாக அவன் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சு. சரிஞ்சப்பா முடிச்சு வச்சாச்சு. அவன் நீ என்ன நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன், அவன் என் தம்பி நம்மளை மாதிரி ஒரு விவரமாக பேச மாட்டான், வைக்க மாட்டான். இதை என் மகன் நம்ம இவ்வளோ தூரம் படிக்க வச்சதுக்கு, படிச்சு வளர வச்சு அவன் நினச்சபடி கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கு அவனை தாய் தாப்பனை என் தம்பியை, முக்கியமாக தம்பியை அவன் கைவிடாமல் பார்த்துக்கிறணும். பார்த்துட்டா எனக்கு திருப்தி. அவன் திருமண நல்வாழ்த்துக்கள். கோடான கோடி தேவர்கள் ஆசீர்வாதத்தோடு நல்லாயிருக்கும்.
நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. அவங்க வந்து மாமா முறை எனக்கு. அவங்க பற்றி எந்த ஒரு பேட் ஹேபிட்டுமே அவங்ககிட்ட இருக்காது. இதுவரையும் பேசுனது கூட இல்லை. 6 மாதம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு. அவங்ககிட்ட பேசுனதே இல்லை. ரொம்ப கூச்சப்படுவாங்க. எங்கள் ஃபேமிலியிலே படித்தவங்கன்னா அவங்க மட்டும்தான். நல்லா படித்தவங்க, ரொம்ப பொறுப்பான பையன். எங்கள் ரிலேட்டிவில் கூட பொண்ணு கேட்டோம். அவங்க வந்து ஷை டைப், ரொம்ப ஷை டைப்பு. அதனாலே கொடுக்காம விட்டுட்டு இப்போ வந்திருக்கிறது என் தங்கச்சி முறை. எந்த ஒரு பயமே இருக்க தேவையில்ல. ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஃபேமிலி. இது 2 என் நாத்தனார். ஆனால் என் சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. 6 மாமியார் இருக்காங்க, 6 மாமனார், பாட்டி, பெரிய பாட்டி, குழந்தை மாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. யாரை பற்றியுமே பயப்படாமல் அந்த பொண்ணு இருக்கலாம். ஜாலியானது. நம்ம அப்பா அம்மா விட்டு வந்தோன்னு சொல்லி நினைக்காம இங்கே வந்து இருக்கலாம். அந்த மாமா வச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாங்க. ஒரு பையன் இப்படி தான் இருக்கணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரோமோ அவங்கள நம்ம பார்த்துக்கலாம். கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட வந்து. அப்புறம் என் வீட்டுக்காரு அவங்களோட மூத்தவங்க. ஆனால் இப்போதைக்கு நான் பெரிய மருமகன்னு பகுமானம் குறைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்த கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபேமிலியில் அப்பாவோட பிறந்தவங்க 7 நேரத்தில் எல்லாத்துக்கும் மயங்க எல்லாம் இருக்குது. ஆனால் படித்த ஒரு ஆள் தான் எங்கள் அண்ணன் மட்டும்தான். அவர் மட்டும் தான் படித்து டிகிரி எடுத்து அவர் உழைப்பில் முன்னேறி வந்திருக்காரு. நாங்கள் யாருமே அவ்வளோ படிச்சிருக்கோம், அவ்வளோ படிக்கல. ஆனால் முன்னேறி வந்தது எங்கள் அண்ணன் மட்டும்தான். பொறுமையான ஆள், நல்லா யோசிப்பார், யோசிச்சு என்ன செய்யணும் முடிவு எடுக்கிறாரு. அவர் அப்படி அந்தளவுக்கு படித்த மெச்சூரிட்டியில் அவர் கரெக்டாக இருப்பார். அவருக்கு கல்யாணங்கிறதுனால தான் நிறையா பேர் இப்போ நான் நிறையா சொந்தங்களை இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம். நிறையா பேர் விட்டு போய் பிரிஞ்சு போய் எல்லாம் மொத்தமாக இருந்ததெல்லாம் போனதுக்கப்புறம் இங்கே கல்யாணத்துக்கு தான் எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தொடரணும்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணியை பற்றி தெரில. நானே இன்றைக்கி இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அவங்க எப்படி தெரில. அண்ணன் அவங்க 2 பேர்த்தை பற்றி அண்ணன் அந்தளவுக்கு பிரச்சனைலாம் ஆள் கரெக்டாக கொண்டு வருவார். அதனால் அண்ணி எதுவும் பயப்பட தேவையில்லை. கரெக்டாக 2 பேருக்கும் லைஃப் கரெக்டாக போகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும். வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு மிடில் கிளாஸ் தான் கஷ்டப்பட்டு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டு. அப்பா கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டு. அவங்க மூலயமா தான் எல்லாமே ரெடி ஆணுச்சு. இன்றைக்கும் நினச்சா அவங்க பெரிய இடத்துக்கு இந்த மாதிரி போயிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்க நல்லபடியாக பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதோட எங்கள் அக்காளுடைய மகா, பொண்ணோட அப்பா, பொண்ணோட அம்மா வந்து என்னுடைய அக்காளுடைய மகா. அது அவளை அச்சம்பூரில் கட்டி கொடுத்துருந்தோம். 6 மாதம் இந்த பிள்ளை குழந்தை பிறந்தோன்னா 6 மாதம் எங்கள் அம்மா தூக்கிட்டு வந்துடுச்சு. எங்கள் அம்மா 6 மாதத்துல வேற பொண்ணோட அம்மாவை இங்கே எங்கள் வீட்டுக்கு வளர்ந்து அவளை வளர்த்து ஒரு வாழ்க்கை குழந்து கடைசியில் இந்த ஆளுக்கு வள்ளி மாணிக்கம் தென்காசியில் வள்ளி மாணிக்கம் அவருக்கு கட்டி கொடுத்தோம். தென்காசியிலேருந்து அங்கே வேலை சரியில்லை சுங்கடை குழந்து விட்டு அவங்க குடும்பத்தை நான் பார்த்து இன்னை வரைக்கும் நல்ல முறையில் வளர்த்து இது வரைக்கும் வளர்த்து அடுத்தால இவளுக்கு கல்யாணம்னு சொல்லலாம். சரிம்மா என்ன செய்யணும் பேசி முடியும்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை வீடு இவள் தான் இந்த இதில் குழந்தாவும், அதாவது கல்யாண தலைவரில் ஒரு குழந்தார். அப்போ இந்த மாதிரி பொண்ணு விட்டு வந்தாலும் சரி பார்ப்போம். சரி இவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க. சரி நாங்கள் 100 ரூபாய்க்கு வாரம்னு சொன்னோம். அது பேர் நல்ல முறையில் பார்த்து பேசி முடிச்சு. ஆனால் பிள்ளைகள் வந்து எந்தமான குறவுலையும் இது வரைக்கும் அவள் 3 படிப்பு படிச்சிருக்கா. ஹிந்தியிலிருந்து எல்லா மொழியும் தெரியும். ஹிந்தி ஷார்ட்டஸ் எல்லாமே அவளுக்கு எல்லாமே தெரியும். படிக்க வச்சுருக்கா. 2 பிள்ளையும் படிச்சு விட்ருக்கு. இது வரைக்கும் நல்ல குடும்பம். அவர் அதெல்லாம் அவர் நல்ல ஆள். அவர் அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் பேசும்போது நான் மாப்பிள்ளை தான் பேசணும்னு சொன்னேன். முதல்ல பொண்ணு கேட்டாங்க, எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள், நாங்கள் நேரடியாக பேசணும். இப்போ நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து அவருடைய ப்ரெசன்ஸ் குழந்தார். பொண்ணு கையில் கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் வந்து பெரிய ராயல் ஃபேமிலி கிடையாது, தாழ்மையான பிள்ளையும் நல்ல பிள்ளையும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சோன்னா திருப்பி எங்களை சொன்னார், அதெல்லாம் எனக்கு எந்தமான பொருளுக்கோ வைக்க எனக்கு ஆசை கிடையாது, எனக்கு மனப்பூர்வமான அவளை பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக அதை வச்சுக்காங்க. நல்ல ஆள், அதில் எந்தமான மாற்றமும் கிடையாது. என்ன சொல்லணும், வாழ்த்துக்கள். நல்லா இருக்கட்டும், பல்லாண்டு வாழ்க, 100 ஆண்டு வாழ்க, பெருவாரும் பெற்று பெருவாள் வாழ்க.